என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி வழங்கும் குடிநீர் குடித்தால் உயிர் போகுமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியின் நகர பகுதிகளில் குறிப்பாக உருளையன்பேட்டை, கோவிந்த சாலை, சாரம், நெல்லித்தோப்பு, சக்தி நகர், கொசப்பாளையம், பிள்ளைத்தோட்டம் பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த நீரை குடித்ததினால் பாதிக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையிலும் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் தாங்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலட்சியத்தால் அரசு வழங்கிய குடிநீரை குடித்ததினால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. புதுச்சேரியின் பாசிக் நிறுவனம் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை ஒரு காலத்தில் நாடாளுமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலும் பயன்படுத்தும் நிலை இருந்தது. ஆனால் இன்று மாநில மக்கள் பயன்படுத்தினாலே நீர் சம்பந்தமான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலையில் புதுச்சேரியின் குடிநீர் மாசுபட்டு உள்ளது. நிலத்தடி நீரின் ஆதாரங்கள் அரசின் தவறான கொள்கையினால் பெருமளவில் அழிந்து விட்டதன் விளைவாகவும், நீர் ஆதாரங்களில் எல்லாம் நகரமயமாக்கலின் விளைவாக கழிவுநீர் கலந்து விட்டதாலும் குடிநீரில் டிடிஎஸ் அளவு அதிகபட்சம் 300 வரை இருக்கலாம் என்ற நிலையில் டிடிஎஸ் 3000 அளவிற்கு அதிகமாக உள்ளது. இந்த நீரினை குடிக்கும் மக்கள் சிறுநீரக நோய் தாக்குதலுக்கு அதிக அளவில் உள்ளாகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக பொதுப்பணித்துறையின் மெத்தன போக்கினால் பொதுமக்கள் உயிரிழக்கும் நிலை அதிகரித்துள்ளது. எனவே மாநில மக்களுக்கு தரமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்திட பொதுப்பணித்துறையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உள்ளாட்சித்துறையும் இணைந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நாரா கலைநாதன் தலைமை தாங்கினார். தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா முன்னிலை வகித்தார். நிர்வாகிகள் கோவிந்தசாமி, ஆந்தோனி, எழிலன் உட்படோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.